ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் பருப்பு உருண்டை குழம்பு செய்யலாமா? அதுக்கு முதல்ல தேவையான காய்கறியெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். அதாவது வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகா, 3 தக்காளி எடுத்துக்கிருக்கேன். அப்புறம் வந்து நான் 3 வெங்காயம், ஒரு 2 வெங்காயத்தை வந்து பொடிசாக நறுக்கி வச்சாச்சு. அப்புறம் பூண்டு பல், அப்புறம் பருப்பெல்லாம் ஊற வச்சது எடுத்துக்கணும். காலையிலே ஊற வச்சுட்டோம். அதில் 4 வரமிளகாவும் போட்டு ஊற வச்சுக்கோங்க. இதை வந்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதாவது பருப்பு வந்து முழுசாக இல்லாமல் அதுக்காக ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாமல் கொஞ்சம் நொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு அதை பாத்திரத்தில் போட்டு அதில் வந்து நம்ம பொடிசாக நறுக்கின வெங்காயம், கருவேப்பிலை, உப்பு போட்டு லைட்டாக சின்ன சீரகம் கூட போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம பருப்பு வடைக்கு செய்கிற மாதிரியே தான். அதை வந்து தட்டி வடையாக போடுவோம். இதை உருட்டி நம்ம உருண்டையாக செஞ்சுக்கலாம். அதாவது உங்களுக்கு ஏற்ற சைஸில் வந்து உருண்டையாக உருட்டி வச்சுக்கோங்க. அதை ஒரு பிளேட்டில் வச்சு அந்த ரூம் டெம்பரேச்சர்லேயே வந்து காற்றோட்டமாக வச்சுக்கோங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டிடாமல் இருக்கிறதுக்காக, கொஞ்சம் இறுகிக்கிறதுக்காக பிளேட்டில் வச்சுக்கோங்க. அதுக்கிடையில் அது கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கட்டும். நான் ஒரு டீயை குடிச்சிட்டு வந்தேன். அதுக்குள்ளே எங்கள் அக்கா சமைக்கவே ஆரம்பிச்சிரும் பாருங்களேன். பாத்திரத்தை வச்சு எண்ணெயை ஊற்றி கடுகையும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயம், பூண்டையும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கணும். கிள்ளி வச்சா அந்த பச்சை மிளகா, இது வந்து தோட்டத்தில் இருந்து கொண்டு வந்த மிளகா, உருண்டை மிளகா. ஸோ அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாஸ்டர் அதுக்குள்ளே எல்லா வேலையும் கடக்கணும்னு ஆரம்பிச்சிருவாங்க. வீடியோவே எடுக்க முடியாது இவங்களை வச்சுக்கிட்டு. அதுக்கப்புறம் தக்காளி போட்டு கொஞ்சமாக தக்காளி வதங்குறதுக்காக உப்பும் போட்டு வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஸ்பைசஸ் மிளகாத்தூளெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள், அதுக்கப்புறம் மல்லித்தூள் போடணும். அப்புறம் கரம் மசாலா போட்டுக்கோங்க. அண்ட் மஞ்சத்தூளும் கொஞ்சம் சேர்த்து உங்கள் வீட்டில் நீங்கள் எத்தனை பேருக்கு சமைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரிலாம் மிளகாத்தூள் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. எவ்வளோ ஸ்பூன் நீங்கள் எப்போ ஆட் பண்ணுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. இதை வந்து எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. தண்ணி சேர்க்காமல் அந்த பாத்திரத்தில் உள்ள அந்த எண்ணெயிலே ஊற்றி நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து மசாலா வந்து உள்ளே நல்லா ஆட் ஆகும். மசாலாலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சோண்டு புளி வச்சுருப்போம் இல்லையா, அந்த புளி இது வந்து புளிக்குழம்பு பொடியும் சேர்த்து புளியும் கரைச்சி ஊற்றிக்கணும். லைட்டாக புளியை ஊற்றிட்டு இந்த புளி கரைசல் ஊற்றுனதுக்கப்புறமே நம்ம தேங்காய்லாம் அரைச்சி வச்சுக்கணும். தேங்காய், சோம்பு எல்லாம் அரைச்சி ஊற்றணும். நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அதை ஊற்றினதுக்கப்புறம் மூடி வச்சுருங்க. இதுக்கிடையில் எங்கள் வீட்டு கோழி வேறு, நான் வெளியில் வந்தோடனே அவங்களுக்கு தான் இறை கொடுக்குறேன்ட்டு ஓடி பின்னாடியே ஓடி வர்றாங்க. ஸோ அவங்களுக்கு இறைய கொடுக்கணும் இல்லையா, அவங்களுக்கும் அரிசி எள்ளி போட்டாச்சு. அவங்களும் படம் இப்போ தான் நம்மளுக்கு கிடச்சுன்ற மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. இங்கே குழம்பும் கொதிச்சிருச்சு. அதாவது கொஞ்சம் நல்லா வற்றுனதுக்கப்புறம் நம்ம உருண்டை உருட்டி வச்சுருந்தோம் இல்லையா, பருப்பு உருண்டை, அதை பூரா குழம்புல வந்து ஒன்றா கொஞ்சமாக மெதுவாக போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. சிம்லேயே வச்சுருங்க உருண்டை போட்டதுக்கப்புறம். ஏன்னா ரொம்ப கொதிச்சிச்சுன்னா உருண்டை ஃபுல்லாக உடஞ்சிரும். அப்போ அதுங்க இப்போ பார்த்தீங்களா நல்லா வந்து கிரேவி கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சு. அப்படியே நல்லா கொதிச்சதுக்கப்புறம் உருண்டை வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டவும் செய்யாது. உங்களுக்கு குழம்பும் நல்லா கெட்டியாக இருக்கும், கிரேவி மாதிரி. இதை ரைஸுக்கு வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். நாங்கள் இன்றைக்கி இட்லிக்கு தான் வச்சு சாப்பிட்றோம். டேஸ்ட்டு சூப்பராகவே இருந்துச்சு. உங்கள் வீட்டில் நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பருப்பு உருண்டை குழம்பு நிஜமாலுமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். டாட்டா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.